இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான இந்த வார செப்டம்பர் 8, 2024 செப்டம்பர் 14, 2024 ராசி பலனை காணலாம். மேஷம், எதிர்பாராத திடீர் உதவிகள் மற்றும் நன்மைகள் எல்லாம் இக்கால கட்டத்தில் ஏற்படும். ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். தொழில் அல்லது வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சிலர் தொழிலை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்து லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கப்பெறும். அற்புதமாக இருப்பீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இறுதியில் நல்லபடியாக நிறைவேறும். ரிஷபம், இந்த வாரத்தில் தரகு தொழில், ஒப்பந்த தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்களுக்கு அற்புதமான லாபம் கிடைக்கப்பெறும். கொடுத்த வாக்குறுதிகளை சிலர் போராடியாவது நிறைவேற்றுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கூட ஆறுதல் தரும். சேமிப்பு அதிகரிக்கும். மொத்தத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்க்கும் உதவிகள் அனைத்தும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். வேலை ஆட்கள் கூட உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருப்பார்கள். தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவும். சிலருக்கு பிள்ளைகள் வழியில் சின்ன மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். இவை தவிர பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களது தேவைகளுக்கு ஒரு குறைவும் வராது. பழைய கடன்களை எல்லாம் இந்த காலத்தில் படிப்படியாக அடைப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கூட தேடி வரும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கப்பெறும். மிதுனம், கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் குறைந்து காணப்படலாம். பணவரவு உங்களது தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். வார பிற்பகுதியில் சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபத்தை நீச்சல் போட்டு பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் மட்டும் சில செலவுகள் ஏற்பட இடம் உண்டு. நெருங்கியவர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். வார பிற்பகுதியில் எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறும். சுப காரியங்கள் கூட சிலருக்கு கைகூடும். மற்றபடி பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடியுங்கள். குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். எனினும் பெரிய அளவில் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை. தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்தவரையில் போட்டி, பொறாமைகள் மற்றும் மறைமுக எதிர்ப்புகளுக்கு இடையே முடிந்த வரையில் லாபம் ஈட்டுவீர்கள். வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்கள். கடகம், இந்த வாரத்தை பொறுத்தவரையில் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். குடும்ப தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகும் தான். கணவன் மனைவி இடையே மட்டும் அந்நியர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பெண்கள் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடத்தில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். தவிர்க்க முடியாத செலவுகளை அதிகம் சந்திப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் பார்த்து நன்கு ஆராய்ந்து செய்யவும். எனினும் வார பிற்பகுதியில் எதிரிகளின் தொல்லை அடங்கும். வழக்குகளை கூட சிலர் போராடி வெல்வீர்கள். சிலருக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கூட அளிக்கப்படலாம். வார இறுதியில் சோதனைகளை கூட கடந்து இறுதியில் சாதனை படைப்பீர்கள். சிம்மம், இந்த வாரத்தை பொறுத்தவரையில் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். பணவரவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே சமாளித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும்.
வெளியில் உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும். வாழ்க்கை துணைவழி உறவுகளால் சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அலுவலகத்தில் உற்சாகமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்தில் இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பாக பேசினாலும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். இறுதியில் நன்மைகள் மேலோங்கும் வாரம் இந்த வாரம். கன்னி, இந்த வாரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சி தரும். நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிலருக்கு புதிய வேலை கூட கிடைக்கப்பெறும். அரசு வகையில் கூட சிலருக்கு நன்மைகள் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் வார கிரக சஞ்சாரத்தால் அபரிவிதமான நன்மைகள் உண்டு. வேலை பளு அதிகம் இருந்தாலுமே அதனை திறம்பட சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள். நீங்கள் வெகு காலமாக காத்திருந்த சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்களது திறமைகளை திறம்பட வெளிக்காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் உதவுவார்கள். போட்டி பொறாமைகள் விலகும். உங்களது திறமைக்கு தக்க சன்மானம் கிடைக்கப்பெறும். சிலருக்கு விருதுகள் கூட கிடைக்கப்பெறும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் பாக்கியம் கூட கிடைக்கப்பெறும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்ற பரிசுகளை வெல்வீர்கள். சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு கூட சென்று கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கப்பெறும். மொத்தத்தில் படிப்பில் சாதனைகள் பல புரிவீர்கள். துலாம், இந்த வாரத்தை பொறுத்தவரையில் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலுமே உங்களுக்கு நல்ல பெயர் வரும் என்று சொல்வதற்கு இல்லை. அதனால் முடிந்த வரையில் பிறர் விஷயங்களில் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்து கொள்ளுங்கள். தொழில் கூட்டாளிகளுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம். அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு இடம் அளிக்காதீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் சற்று தாமதம் ஆனாலும் இறுதியில் கிடைக்க பெறும். எனினும் வேலை பளு சற்று அதிகரித்தே காணப்படும். பெரும்பாலும் அலுவலகத்தில் அனைத்து வேலைகளையும் நீங்களே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அலுவலகத்தில் மனதில் பட்டதை எல்லாம் வெளியில் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் பேச்சை உங்களுக்கு விரோதம் ஆகலாம். கைபேசியில் உரையாடும் சமயத்தில் கூட கூடுதல் கவனம் தேவை. எனினும் எப்படி பார்த்தாலும் ஓய்வு நேரம் குறைய இடம் உண்டு. அதனால் உடல் அளவில் அசதி ஆயாசம் ஏற்படலாம். முடிந்த வரையில் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்கள். புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். எனினும் எதிர்பார்க்கும் சம்பளம் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் இது ஒரு சுமாரான வாரமே. விருச்சிகம், இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர் நீச்சல் போட்டாவது எதையும் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். முடிந்த வரையில் உற்றார் உறவினர்களை அதிகம் அனுசரித்து செல்ல பாருங்கள். செலவுகளை சமாளிப்பீர்கள். எதிர்பாராத இடத்தில் இருந்து சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கூட தக்க சமயத்தில் கிடைக்க பெறும். இதனால் ஓரளவு ஆறுதல் அடைவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் ஓரளவு ஆற்றலுடன் சமாளிப்பீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைகள் ஏற்பட்டாலும் கூட வர வேண்டிய வாய்ப்புகள் தடைபடாது. தேவையில்லாத பயணங்களை முடிந்த வரையில் யூகித்து தவிர்க்க பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகம் இருந்தாலும் கூட உடன்பணி புரிபவர்கள் ஆதரவு ஓரளவுக்கு ஆறுதல் தரும். சிலருக்கு தெய்வ காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்க பெறும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் தேவையில்லாத நட்புகளை குறைத்து கொண்டு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மொத்தத்தில் இது ஒரு சுமாரான வாரமே.
தனுசு, இந்த வாரத்தில் சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறைய இடம் உண்டு. சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உதவிகள் கிடைக்கப்பெறும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கப்பெறும். இப்படியாக தங்களது துறையில் பல விதமான சாதனைகளை செய்வார்கள். பெண்களை பொறுத்தவரையில் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வார்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட படிப்படியாக குறையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படும். சில பெண்களுக்கு அரசு வேலை கூட கிடைக்கப்பெறும். அதாவது சில பெண்களுக்கு அரசு வகையில் இனிய செய்திகள் தேடி வர இடம் உண்டு. இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ஏற்படும். மாணவியர் படிப்பில் சாதனை படைப்பார்கள். போட்டி பந்தயங்களில் கூட வெற்றி பெறுவார்கள். சிலர் வாழ்க்கைக்கு தேவையான புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இப்படியாக பெரும்பாலும் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்கள் தான் இந்த வாரத்தில் ஏற்படும். மகரம், இந்த வாரத்தை பொறுத்தவரையில் திடீர் மருத்துவ செலவுகள் கை இருப்பை குறைக்க இடம் உண்டு. முடிந்த வரையில் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை சரியாக செலுத்தி விடுவது நல்லது. முடிந்த வரையில் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொண்டால் தேவை இல்லாமல் பெரிய கடன்களை வாங்க வேண்டி இருக்காது. சில தரகர்களிடம் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். புதிதாக அறிமுகமாகும் நபர்களின் நோக்கத்தை அறிந்து பழகுவது நல்லது. முடிந்த வரையில் ஒப்பந்தங்களை படித்து பார்த்துவிட்டு பிறகு நன்கு ஆலோசித்து கையொப்பம் இடுங்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மிகவும் நிதானமாக செயல்படுங்கள். மாணவியர்கள் விளையாட்டு போட்டிகள் மற்றும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் அதிக கவனத்துடன் சென்று வாருங்கள். சிலருக்கு ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் வந்து போகலாம். எனினும் சமாளித்து விடுவீர்கள். குல தெய்வ வழிபாடு மேற்படி தீமையை சரி செய்யும். கும்பம், இந்த வாரத்தை பொறுத்தவரையில் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளுங்கள். எதிலும் அதிக சிரத்தை எடுத்தே முன்னேற வேண்டி இருக்கும். சிலருக்கு காரியத்தடை பொருள் நஷ்டம் கூட ஏற்பட இடம் உண்டு. பெரிய தொகையை முதலீடு செய்யும் சமயத்தில் மட்டும் சிந்தித்து செயல்படவும். தொழில் அல்லது வியாபாரத்தை பொறுத்தவரையில் பல்வேறு வகையான போட்டிகளை கடந்தே நீங்கள் ஓரளவு லாபம் பார்க்க முடியும். வாடிக்கையாளர்கள் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட பொறுமையுடன் பேசவும். குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றி தரும். பெண்கள் முடிந்த வரையில் அக்கம் பக்கத்தாரிடம் கூட சற்று கவனமாக பழகவும். அதே சமயத்தில் பிறந்த வீட்டில் இருந்து அனுகூலங்கள் கிடைக்கப்பெறும். சிலர் ஆடம்பர பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதனால் சில சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை பளு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் கூட எதிர்பார்க்கும் சலுகைகளை போராடி பெறுவீர்கள். சில பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் மட்டும் சின்ன மனக்கவலைகள் வந்து போக இடம் உண்டு. மாணவர்கள் தங்கள் விளையாட்டு புத்தியை குறைத்து கொண்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தருணம். மீனம், இந்த வாரத்தை பொறுத்தவரையில் வெகு நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் சிலருக்கு குறையும். சிலருக்கு பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படலாம். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெற இடம் உண்டு. குடும்பத்தில் பொருளாதாரம் நல்ல விதத்தில் மேம்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும். குடும்பத்துடன் கருத்து வேறுபாடுகள் காரணமாக சண்டை போட்டு பிரிந்தவர்கள் கூட மீண்டும் குடும்பத்துடன் நல்லபடியாக இணைவார்கள். சிலருக்கு திடீர் லாபங்கள் அல்லது பணவரவு கூட ஏற்பட இடமுண்டு. இதனால் பழைய கடன்கள் சிலருக்கு அடைபடும். கணவன் மனைவி இடையே மட்டும் அவ்வப்போது காரசாரமான விவாதங்கள் வந்து போகலாம். சிலருக்கு அரசு வகையில் கூட உதவிகள் கிடைக்க இடம் உண்டு. சிலருக்கு தொழில் ரீதியாக விருதுகள் கூட கிடைக்க இடமுண்டு. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். மொத்தத்தில் தொழில் அல்லது வியாபாரத்தில் பல விதங்களில் எதிர்நீச்சல் போட்டு இறுதியில் லாபம் ஈட்டுவீர்கள். மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் வாழ்க்கையில் ஏற்படும்.